அம்மா என்னப்பா? காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டணுமா? எவ்வளோப்பா? 12,500 ரூபாய். அவ்வளோதானே? கட்டிட்டா போச்சுப்பா. நீ வருவேன்னு தெரியும். தெரிஞ்சுதான் 10,000 ரூபாய் சீட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. போதுமா போதுமா போதும். நல்லா சாப்பிடியா? போதுமா. அம்மா இனிமேட்டு நான் ஒருத்த மட்டுமே உன் பிள்ளை இல்லம்மா. கருப்பசாமி, சக்தி, ரமேஷ், கோபால் இவங்க எல்லாருமே உன் பிள்ளைங்கதாம்மா. நீ சொல்லாட்டியும் எல்லாரும் என் பிள்ளைங்கதாயா. என்னடா அப்படி பாக்குற? உண்மையதான் சொன்னாங்க. சாப்பிடுறா கருப்பே. செல்வி அண்ணா, நீ எதுவும் சொல்ல வேணாம். இனிமேல் எனக்கு 5 அண்ணனுங்க. ஏமா இப்படி செஞ்ச? என்னையா சொல்ற? தாலி ஏமா வித்த? தாலி என்னப்பா, எங்களுக்கு உன் படிப்பு தான் முக்கியம். படிச்சு முடிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்களை காப்பாத்த போறோனே நீதானப்பா. உன்னை விட இது ஒண்ணு எங்களுக்கு பெருசு இல்லப்பா. இந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ்ல கட்டிடுப்பா. கவலைப்படாத அர்ச்சனா, அடுத்த வாரம் சீக்கிரமா போய் எல்லா புறாவையும் நாமளே வாங்கிடலாம். நான் சந்தோஷமா இருக்கிறதே வாரத்துல ஒரு நாள் தாண்டி. பறவைகளை சுதந்திரமா பறக்க விட்டு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் எனக்கு கிடைக்காது. அந்த சந்தோஷமும் இன்னைக்கு எனக்கு கிடைக்காம போயிடுச்சா? என்ன பாக்குறீங்க? உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயத்தை யார் செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? காதலனே காதலனே உன்னை காதலிக்க கற்றுக்கொண்டேன். நீ கைப்பிடிக்க கைப்பிடிக்க நான் உந்தன் மேலே பித்துக்கொண்டேன். கற்றுக்கொண்டே நீ கண்ணசைக்க கண்ணசைக்க உன் கைதியாக மாறுகின்றேன். உன்னை கண்டு பேச்சிடந்தேன், நானும் கூட படைந்தேன். உன்னை பார்த்ததும் என்னை மறந்தேன். என்னென்பே என்னென்பே என்னென்பே. நீ அழகா, நீ அறிவா, நீ உணவா, இல்லை நீ உயிரா. நான் உன்னை அறிந்ததும் என்னை புரிந்ததும் இந்த காதலின் வழிதான். புதியதாய் ஆயிரம் மொழிகளை உந்தன் விழிகளும் தினம் பேசுதல் கண்டு பூமையாய் மாறி